சொல்லு. சொல்லு. One hour later. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. The next day. A few moments later. One hour later. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. யார்தான் போன்ல சும்மா போன் பேசிட்டு உங்க அம்மா தானே போன்ல? அது இங்கேயே உட்காந்து பேசுனேன். அதை ஏன் சும்மா வெளில ஓடுற செல்ல தூக்கிட்டு? வெளில போனா ஃப்ரீயா பேசலாம். அதனால பேசுனேன். ஏன் இங்க இருந்தா ஃப்ரீயா பேச முடியாதா? பேசலாம் தான். நைட்டு 10 மணிக்கு காலையிலேயே இப்ப சும்மா தொடர்ந்து போன் பண்ணிட்டே இருக்காங்களா? என்ன தானே உன் பிரச்சனை? என்ன பிரச்சனை பேசுற மாதிரி தெரியல. ஏது பார்த்தா என்ன எங்க அம்மாட்ட பேசுற மாதிரி தெரியல. வேற யார்ட்ட பேசுறாங்க? யார்ட்ட பேசுறேன்னு உனக்கு தான் தெரியும். எனக்கா தெரியும்? இப்படிலாம் பேசாத. இப்படிலாம் பேசினா குடும்பம் நடத்த முடியாது. என்னென்ன சொல்றான் பாருங்க. நீ குடும்பம் நடத்துற மாதிரி இல்லையே. தேவலாம் பேசிட்டு இருக்காத. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு எஞ்சி தூக்கிட்டு ஓடுற. கேட்டா உங்க அம்மாங்க தேவலாம் பேசிட்டு இருக்காத. புரியுதா இல்லையா? யார்கிட்ட பேசினாலும் உனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. நான் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா நீ சும்மா இருப்பியா? என்ன நீ பேசினா சும்மா இருப்பியா? என்ன நீ பேசினா பேசு. உங்க அப்பாட்ட பேசு, உங்க அம்மாட்ட பேசு. பேசுறீ. யார் வேணா உனக்கு நேரம் பேசினா பரவாயில்ல. தூக்கி வெளியில தனியா ஓடுனா என்னது? தனியா ஓடிட்டா சும்மா உட்காந்துருப்பியா நீ? என்ன தனியா ஓடுனா சும்மா இருப்பியா? தேவலாம் பேசிட்டு இருக்காத. எப்ப ஒன்ட்டெல்லாம் மனுஷன் வாழவே முடியாது. தேவலாம் பேசிட்டு இருக்காத. அவ்வளவுதான் உனக்கு பர்சனல் ஆச்சு. பேசிட்டு உட்காந்துருக்கே தெரியல. இது பாரு, என் மேல நம்பிக்கை இருந்தா இரு, இல்லையா மரியாதை வெளில போயிடு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா தான் சொல்றேன். தேவலாம் பேசிட்டு இருக்காத. இல்லைன்னா விடிய அவள்கிட்ட ஃபோன் பேசிட்டு உட்காந்து அப்படி ஓடிச்ச உடனே வச்சுப்பே. ஒன்ட்டெல்லாம் மனுஷன் இருக்கு. இரு அவள்கிட்ட ஃபோன் பேசிட்டு கடை. அப்ப புரியல. இப்ப புரியுது.